யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் பிரபாகர் மௌனம் சாதித்து நீதிமன்றத்தை அவமதிப்பது போல் தெரிகிறது. மிஸ்டர் பிரபாகர், நீதிமன்றம் கேட்கும் வாத கேள்விகளுக்கு குற்றவாளி கூண்டில் நிற்கும் நீங்கள் பதில் கூற வேண்டியது உங்கள் கடமை. நான் பேசுனா எல்லா மீடியாவும் இங்க வரணும். நான் பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாருக்கும் போய் சேரணும். மிஸ்டர், நீங்க கேட்கிற எல்லாத்தையும் சட்டம் அனுமதிக்காது. அனுமதிக்கணும். நான் பேசணும். இல்லைன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. குற்றவாளி கூண்டில் நிற்கும் பிரபாகர் கருத்தை வாதம் செய்து பார்க்கும் போது அவர் ஏதோ பேச நினைப்பதை இந்த நீதிமன்றம் உணர்கிறது. அதை கருத்தில் கொண்டு அவர் கேட்டபடி மீடியாக்களை அடுத்த வழக்கின் தேதியில் ஏற்பாடு செய்யுமாறு நான் பரிந்துரைக்கிறேன். இந்த பிரபாகரன் விவகாரம் ரொம்ப பெருசா இருக்க. மீடியாவெல்லாம் வர சொல்லிருக்கான். என்ன பேச போறான் தெரியலையே. என்னத்த உண்மையை சொல்ல போறான்? என்கிட்ட மட்டும் அந்த கொலைகாரன் கிடைக்கட்டுமே, கீராயிரம் மாதிரி ஆஞ்சிட்டு போயிடுவான் நானு. சார், ஒருத்தர் இத்தனை கொலை பண்ணிட்டு நான் கூப்பிடுற மீடியாக்கள் தான் வரணும், நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்றானா கண்டிப்பா பிரபாகரன் மக்கள் நியாயம் இருக்கிற மாதிரி தான் சார் தெரியுது. அரசு தரப்பு வக்கீல் தங்கள் வாதத்தை தொடரலாம். பிரபாகர், நீங்க கேட்ட மாதிரி எல்லா மீடியாக்களும் வந்தாச்சு. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசலாம். என் பேரு பிரபாகர். எல்லாரும் நடக்கிற பாதையில கால்ல தட்டுற கல்ல அப்படியே மன்னிச்சு விட்டுருவாங்க. அந்த கல்லு பின்னாடி நடந்து வரவங்க காலையும் தட்டும். அந்த கல்ல அடியோட தூக்கி போடணும்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க நிக்கிறேன். 1 2 3 மொத்தம் 16 கொலை. தப்புதான். தப்பு செய்ய தண்டிச்சேன். தப்பா தெரியல. ஏன் தப்பு செய்ய மத்தவங்க பயப்படணும்னு. ஆனா அது நடக்கல. நான் செஞ்ச ஒவ்வொரு கொலையும் தினம் ஒரு கப் காஃபி குடிக்கும் போது நியூஸ் பேப்பர்ல படிக்கிற ஒரு நியூஸா தான் இருந்துச்சு. அதோட ஆளை யாருக்கும் தெரியல. தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். என்ன மாதிரி எத்தனை பிரபாகர் கஷ்டப்பட்டு அழுது துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியணும். ஏன் அது இவராவும் இருக்கலாம், அவராவும் இருக்கலாம், ஏன் நீங்களா கூட இருக்கலாம். என்னடா எல்லாரையும் சொல்றேன்னு பாக்குறீங்களா? என்ன பத்தி சொல்றேன் கேளுங்க. ஜோ 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 1984 திருச்சிராப்பள்ளி. சரி சரி சரி. என் அப்பா விஸ்வநாத்தும் என் அம்மா ராணியும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. ஜோ ஜோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க துரதிர்ஷ்டம். அவங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க ஒரே வருஷத்துல அவங்களுக்கு பிள்ளையா நான் பிறந்துட்டேன். ஐயோ ராணி, ஏன் அழுதுட்டு இருக்காம? ஓ ஓ ஓ ஓ ஓ. நீ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன பண்ணாலும் அழுகை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அப்பா பாருங்க, அப்பா பாருங்க. இங்க பாருங்க பாருங்க, அழாதீங்க அழாதீங்க. ரூ 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 ரூ. பாருங்க, என் புஜ்ஜி குட்டி, என் வைர குட்டி, என் செல்ல குட்டி. அப்பாட்ட வந்து சிரிச்சிட்டீங்களா? சோ ரோ. ரே 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 ரே. சிரிங்க சிரிங்க சிரிங்க. வந்த உடனே உங்க பிள்ளைய கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி நம்ம குழந்தை பிரபா பிரபா. செல்லமே, இங்க பாருங்க பாருங்க. புள்ளை பத்து வச்சிருக்காளாம். புள்ளையா அந்த பிசாசு புள்ள எப்படி உடச்சு தள்ளி வச்சிருக்கான் பாரு. வாடா வாடா, உன்னை என்ன பண்ற பாரு. எனக்கு 10 வயசு. ஒட்டங்க மாட்டேங்கிற. நில்லு. பக்கத்து வீட்டு கோப்பியோட விளையாட்ட நடந்த சண்டையால எங்க அம்மா என் கையில சூடு வச்சுட்டாங்க. ஏன் இப்படி பண்ண? அறிவுல உனக்கு ஜாக்கிரதை. என்ன வேலை பண்ணிருக்க பாரு. போடி உள்ள. சும்மா பாத்துக்கிட்டு இருக்க. போல. என்ன பண்ணிருக்கா பாரு. டாடி ஸ்மைல் ப்ளீஸ். என்னடா பண்ற? இங்க பாருங்க இங்க பாருங்க. சட்னி வைக்கவா? மம்மி இங்க பாருங்க. ஒத்த கிடைக்க போகுது. உட்கார்ந்து சாப்பிடுறா. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க பாரு சிரி சிரி சிரி. மம்மி ஸ்மைல் ப்ளீஸ். டைம் ஆச்சு, முதல்ல சாப்பிடு. பிளேட் திருப்பு. வை, அவனுக்கு வை. தோசை வை. அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட். தள்ளுங்க தள்ளுங்க. தூக்காம எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி ஆச்சு? இந்த ரமேஷ் தான் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். வலிக்குதுங்க. ஐயோ முடியல.
நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரமேஷும் எங்க அம்மாவும் யதார்த்தமா மீட் சாரி பண்ணிக்கிட்டாங்க. சாரி. ஹேய் ராணி. நீங்க ரமேஷ் தானே? ஆமாங்க. ஐம் சாரி. ரியலி ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் ஹெல்ப். இட்ஸ் ஓகே. உங்க உயிரோட விலை வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? ஒரு டீ காஃபி? ஓகே. குட். ப்ளீஸ் கம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. ஹேய், காஃபி இஸ் ரெடி. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. ஹவுஸ் த காஃபியா? வெரி நைஸ். உங்களுக்கு சாரினா ரொம்ப பிடிக்குமா? வாட்? இல்ல, உங்களை சாரில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க, அதான். ஓ மை காட், ஐம் சாரி. வாஷ்ரூம் எங்க இருக்கு? ப்ளீஸ் கம். Hey, Rani. Sorry, yaar. ஏய் வா 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 வா. Itu क्या? Itu Cah, lala. Bye. Bye. Okay. Pick up the phone, please. Pick up. Hello. Hi. நான் ராணி தானே பேசுறது? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? தெரியும், நீங்க கால் பண்ணுவீங்கன்னு. ஓ, சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? சும்மா மீட் பண்ணலாம் தோணுச்சு, அத கால் பண்ணேன். ஹே ராணி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் கைரேகைலாம் ரொம்ப நல்லா பார்ப்பேன். பார்க்கலாமா? கமான் யா.
இந்த மாதிரி ரேகை உள்ளவங்க லைஃப்ல ஹாப்பியாவே இருக்க முடியாது. பட் உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லைல்ல? ஹேய், என்னாச்சு? நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? ஆர் யூ ஓகே? Please, Rani. Please. Come on. Come on, Rani. Come on. மேடம், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்க. Sorry. Please. Okay. Okay? பிரபா, it's time up. டாடி டாடி உள்ள வராதீங்க டாடி, ப்ளீஸ் டாடி. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டாடி. ப்ளீஸ் டாடி. சரி, போங்க டாடி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா. சீக்கிரம் ஓகே. போங்க. பாய் மம்மி. Bye. பாய். மம்மி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க டாடி. அப்படியா? Is it so? எஸ் டாடி. ம். மம்மி. ராணி. மம்மி. ஏய் பிரபா, பாத்து போ. ஓகே டாடி. மம்மி. கரண்ட் இல்லையோ? மம்மி. ராணி. ஏய் மம்மி. ராணி, எங்க போயிட்டா இவ? மம்மி. மம்மி. ராணி, சர்ப்ரைஸ் கொடுத்ததெல்லாம் போதும் ப்ளீஸ். ராணி. மம்மி. கம் ஆன் ராணி. மம்மி. மம்மி. ராணி. மம்மி. 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 ராணி. மம்மி. இப்ப விளையாண்டதெல்லாம் போதும். மம்மி. ராணி. மம்மி. ராணி. எங்க போயிருப்பா?
பிரபா டாடி ஹாய் ஹேய் அம்மா பாடுறா. ஹாப்பி பர்த்டே விஸ்வா. தேங்க்யூ. இதோட நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல நீ என் கூட சந்தோஷமா இருந்திருக்கியா விஸ்வா? ஆஃப் கோர்ஸ். பட் நான் உன் கூட சந்தோஷமா இல்ல. வாட்? என்ன விஸ்வா, அதிர்ச்சியா இருக்கா? ஏன் விஸ்வாவா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறிட்டானே? என் மனசு கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என்னை காதலிக்கும் போது எப்படியெல்லாம் சொல்லி என்ன காதலிச்ச? 1 மணி நேரம் என்ன மிஸ் பண்ணிருப்பியா? ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணுவேன், வீட்ல இருந்து கால் பண்ணுவேன். அப்படி நான் கால் எடுக்கலன்னா நேரா வீட்டுக்கே வந்துருவேன். இப்போ ஆபீஸ்க்கு போனாலே என்ன மறந்துடுற. கேட்டா பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். Of course எனக்காக தான் சம்பாதிக்கிற. அப்புறம் ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிற? லவ் பண்ணும்போது உனக்கு மூடு சரியில்லைன்னா வா காஃபி சாப்பிட போலாம், இல்லனா வா எங்கயாவது வெளியில போலான்னு சொல்லி கூட்டிட்டு போவேன். ஆனா இப்போ எனக்கு மூடு சரியில்லைன்னு நான் கேட்டா பிசினஸ் பிசினஸ் மீட்டிங் மீட்டிங் மீட்டிங். I hate this business. I hate this business. உனக்கு ஞாபகம் இருக்கோ ஞாபகம் இல்லையோ, நம்ம மேரேஜ் லவ் மேரேஜ். நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல சம்மதிக்கலன்னு சொன்ன உடனே எல்லாரையும் தூக்கி எரிச்சு எனக்காக வந்த. ஆனா இப்போ உனக்கு எல்லாமே பிரபா பிரபா பிரபா. உன்னோட அன்பு முழுசா எனக்கு வேணும் விஸ்வா. அது நமக்கு பிறந்த குழந்தை எடுத்துக்க கூட என்னால ஒத்துக்க முடியாது. புரிஞ்சுச்சா? பெட்ரூம்ல கூட உனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் தரணும். You selfish விஸ்வா, selfish. எப்பவுமே உன்னோட சாட்டிஸ்பாக்சன் மட்டும்தான் முக்கியம். என்னோட சாட்டிஸ்பாக்சன் உனக்கு முக்கியம் இல்லை. எத்தனை நாள் தூக்கம் வராம தவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. லவ் பண்ணும்போது எத்தனை தடவை நான் அழகா இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். கண்ணு, லிப், கழுத்து, ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாரு, நான் அழகா இருக்கேன்ல விஸ்வா. அப்புறம் ஏன் முழுசா என்னை எடுத்துக்க மாட்டேங்கிற? ஆனா இதெல்லாம் ரமேஷ்க்கு பிடிச்சிருக்கு விஸ்வா. எனக்கு தெரியும் விஸ்வா, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு. ஆனா எனக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் விஸ்வா? பிரபாவை பாத்துக்கோ விஸ்வா. நீ நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்ன தேடாத. டேக் கேர் அண்ட் குட் பை அண்ட் குட் பை. பிரபா பிரபா என்ன கண்ணாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்க? டாடி, ஸ்கூல்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க டாடி. அம்மா இல்லையேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க டாடி. அம்மாக்கு என்ன பிடிக்கலையே டாடி. அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ போய் சொல்ற டாடி. அம்மாவுக்கு என்ன பிடிக்காது டாடி. மம்மி இனிமே தப்பு பண்ண மாட்டேன். வாங்க மம்மி. மம்மி வாங்க.
டாடி ராணி வா. பிரபா சமத்தா கார்ல இருக்கணும்னு அம்மாவை கூட்டிட்டு அப்பா வந்துடுறேன். ராணி யா வெளியே யாரோ வந்திருக்காங்க. நான் பேசிட்டு கூப்பிடுறேன், நீ உள்ளே இரு. ஓகே. ரமேஷ் ரைட்? எஸ். உள்ள வரலாமா? எஸ் ப்ளீஸ். Take it. I'm விஸ்வநாத், பிரபா கம்பெனியோட எம்டி. எனக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? என் வைஃப் பேரு ராணி. ஹலோ, ப்ளீஸ் கெட் அவுட். ப்ளீஸ் கெட் அவுட். ரமேஷ் ரமேஷ் ப்ளீஸ் கெட் அவுட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன் வைஃபை கேட்குற மாதிரி இருக்கா? ராணி இஸ் மை வைஃப். ஷீ இஸ் மை வைஃப். தப்பு பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணிட்டேன். பிசினஸ் பிசினஸ்னு என் மனைவியை கவனிக்காம விட்டுட்டேன். ரமேஷ், இதெல்லாம் நான் ஒரு கனவா நினைச்சு மறந்துடுறேன்.
உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. காரு, பங்களா, எது வேணாலும் தரேன். என் மனைவி வேணும். எனக்கு மனைவியே வேண்டாம். அட்லீஸ்ட் என் பையனுக்கு அம்மா வேணும். ப்ளீஸ் ரமேஷ். நீ போட்ட ஆம்பளனா இப்படி இருக்கணும். ஏன் கால போய் விடுற? அசிங்கமா இல்ல உனக்கு? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன் வைஃப் செம்ம பீஸுடா. சந்தோஷமாவே இருக்க விட மாட்டியா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் பிள்ளையும் பிடிக்கல. நான் சந்தோஷமா இருக்கணும். ஓகே, உன்னால என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியாது. என்ன விட்டுரு ப்ளீஸ். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்ன உனக்கு பிடிக்கல? ஆனா அப்ப பிடிச்சிருந்தது. நம்ம பையனை உனக்கு பிடிக்கல, ஆனா சுமக்கு பிடிச்சிருந்தது. உலகத்திலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? தன் பொண்டாட்டி இன்னொருத்தரோட பார்க்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வேணும் கேட்ட நீ? இந்த ட்ரெஸ் வேணும், இந்த கடையில தான் நகை வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இந்த பைக் வேணும், என் தங்கச்சிக்கு இது பண்ணுங்க, என் அண்ணனுக்கு அது பண்ணுங்க, நொட்டு லோசுக்கு எல்லாம் கேட்டலடி நீ? தாம்பத்தியம் பத்தல மட்டும் கேட்கவே இல்லையே. எவ்வளவு ஒரு ஆக்சிடென்ட்ல காப்பாத்துறான். அவன்கிட்ட கேட்டுடி. வயசு முழுக்க வாழ போற என்கிட்ட கேட்கணும்னு தோணல. எங்க அப்பாவை நான் கொலை செஞ்சதுதான் எங்க அம்மாவே சாட்சி சொன்னதால செய்யாத கொலைக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை. பிரபாகரன்ற பேர் மறைஞ்சு கொலைகாரன்ற பேர் தான் என்ன இப்படி உங்க முன்னாடி நானா நிக்க வச்சிருக்கு. ஜெயில இருந்து வந்ததும் நான் எங்க அம்மா தான் தேடினேன், கிடைக்கல. எல்லாரும் சென்னைக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. இந்த சென்னைக்கு எங்க அம்மாவை தேடி தான் வந்தேன். சென்னைக்கு வந்ததும் நான் படிச்ச முதல் நியூஸ், கள்ளக்காதலால் மனைவியே கணவனை கொன்ற கொடூரம். வெறும் 10 நிமிஷம் சுகத்துக்காக 10 தலைமுறையா வாழ போற கணவன் மனைவிங்கிற உறவை நாசமாக்கிக்காதீங்க. நீங்க இங்க உண்மையா இருப்பீங்கன்னு தான் அங்க உங்க புருஷன் மாடு மாதிரி உழைச்சிட்டு இருப்பான். அதை மறந்துடாதீங்க. தப்புதான், தப்பு செஞ்சவங்களை கொன்ன தப்பா தெரியல. தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்க நீங்க யாரு சார்? அதுக்குதான் சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இந்த மாதிரி தப்பு செய்யறவங்க உங்க சட்டம் எப்படி சார் தண்டிக்கும்? அது உங்க சட்டத்தால முடியாது. நான் எல்லா பெண்களையும் தப்புன்னு சொல்ல, என்ன மாதிரி இன்னொரு பிரபாகரன் உருவாக்கிடாதீங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு வழிகாட்டி.
அவங்களோட வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. இதுதான் உலகம்னு காட்ட வேண்டிய அம்மா இதுதான்டா நரகம்னு சொல்லி தள்ளி விட்டுட்டா. என் வாழ்க்கை எப்படி சார் நல்லா இருக்கும்? என் வாழ்க்கையே போச்சு சார். தப்பு செஞ்சா அதாங்க பண்ணணும். பிரபாகரன் சட்டத்தை கையில எடுத்தது தப்பு. இவர் என்ன கடவுளாங்க? பொம்பளைங்களை மட்டுமே எப்பயும் குறை சொல்லாதீங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டா முதல்ல அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு நாங்க தான் தீர்த்து வைப்போம். அதே பெண்கள் தவறு செஞ்சா நாங்க அதை ஆதரிக்க மாட்டோம். கல்யாணம் பண்ணி ஏமாத்தினவங்க லிஸ்ட் மட்டும்தான் இத்தனை பேரு. இன்னும் லவ் பண்ணி ஏமாத்தினவங்க லிஸ்ட் எடுத்தா இன்னும் எத்தனை பேரு? சார் பிரபாகர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் பொண்ணுங்களாம் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணுங்க. இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் நாட்டுல நடந்துகிட்டு தாயா இருக்குது. Prabhakar? Who is Prabhakar? He is not a Mahatma to talk about him. This type of psycho should be hanged in the front of public. So that is the lesson for others. தப்பு செய்யற ஒவ்வொரு பொண்ணையும் தண்டிக்கிறதுக்கு பிரபாகரன் வர ஒரு ஆள் தேவைதாயா? முகமும் தோலும் தான் சார் வேற. மத்ததெல்லாம் ஒண்ணுதான். 10 நிமிஷம் சுகத்துக்காக 10 மாசம் பெத்து 10 வருஷம் வளர்த்து தூக்கி போட்டு போயிட்டா சார் எங்க அம்மா. நான் என்ன சார் பாவம் செஞ்சேன்? ஆயிரம் காரண காரியங்கள் குற்றவாளி கூண்டில் நிற்கும் பிரபாகர் சாதகமாக கூறினாலும் சட்டத்தின் பார்வையில் பிரபாகர் ஒரு குற்றவாளிதான் என்பது ஊர்ஜிதமாகிறது. எனவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனையாக 2 ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். நீங்க நினைச்ச மாதிரியே கொலைகாரன் நானும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்க சவாலையும் ஜெயிச்சிட்டீங்க. உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? எஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன். I really love my wife very much. ஆனா அவளை என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியல. So என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். Thank you everybody. Goodbye Chennai. சாரி பிரபா. எனக்கு உன்ன மாதிரி ஒரு அம்மா இல்லைல்ல. தொடர் கொலைகாரன் நான், ஜெயிலில் இருந்து தப்பி ஓட்டம். பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி புதிய கமிஷனர் நடவடிக்கை. ఎక్కడ చెప్పినావు ఎక్కడ వచ్చి పేచినా కొడుకా వెళ్ళు.